பிறகுதான் தெரியுது 7 பேர் நோயாளிங்கிற விவரம். இது ஒரு தலைப்பா? என்னெல்லாம் தலைப்பு இருக்கு! எத்தனை பெருமக்கள் வாழ்ந்த மண் இது! இப்படி தரத்தை குறைச்சிட்டாங்களே. பட்டிமன்றத்தின் தரம் குறைந்து, தகவு குறைந்து, உரம் குறைந்து விட்டதே. உள்ளம் உடைந்து நொறுங்குகிறதே. அதனால ஒரு தரமான தகுதியான தலைப்பை கூடுறா அப்படின்னாரு. இப்படி வச்சுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டேன். சரி, நான் கொஞ்சம் ஆன்மீகம்தான், நீ ஏதாவது எடா கூடமா சொல்லிடாதுன்னார். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சமூக மேம்பாட்டிற்கு ஆன்மீகம் உதவும் என்பது குற்றம் அப்படின்னு ஒரு வழக்க பேராசிரியர் மானசீகன், ஏலமும் இலவங்கமும் மணக்குகிற கம்பம் பள்ளத்தாக்கில் பொன்விழாக இருக்கிற ஹாஜி ஹரிதராவுத்தர் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகிற என் தம்பி, என் தோழன், என் நண்பன், அதையும் தாண்டி இங்கு இவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று நான் நினைத்து நெகிழத்தகின்ற அளவிற்கு என்னில் இரத்தமும் சதையுமாக ஐக்கியமாகி போன தம்பி, கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக திகழ்கின்ற ஆனந்த விகடனில், கவிதை சோலையில் மானசீகன் என்கிற பெயரால் நல்ல வெல்வெட்டு சொற்களால் கல்வெட்டு கவிதைகளை தருகிறவன், கல்கியிலே கவிதை எழுதுகிறவன். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பை மிகுந்த ஈடுபாட்டோடு அறிவார்ந்த தன்மையோடு விவாதிக்கணும் அப்படின்னு சிந்தித்து பேச வருகிறவன். இப்போ அப்படி யாரும் பேச வர்றதில்லை. காலேஜுக்கு பையன் போகிறான் படிக்கிறதுக்கு, புக்கு கொண்டு போகிறதில்லை. என் மேலே புக்கு கொண்டு போகலேன்னு கேட்டேன். அது ப்ரொஃபஸர் கொண்டு வருவாருங்கிறான். யாருக்கு இன்வால்மெண்ட் இல்லை, இன்னைக்கு ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு வேணும். அந்த ஈடுபாட்டோடு பேசுகிற என் செல்வ தம்பி பேராசிரியர் மானசீகன் வழக்கை கொண்டு வந்திருக்கிறார். மறுப்பதற்கு என் தங்கை உமா தேவராஜன். நான் அவளை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோவலூர் ஆதீனம் நடத்திய திருக்குறள் மகாநாட்டில் சந்தித்தேன் தங்கச்சியை. கூவ துடிக்கிற குயில் குஞ்சாக இருந்த பொழுதே பேச துடித்தவள் உமா. சேலத்திற்கு இனிமேல் ஒரு பெருமை வருமானால் ஒரு நாள் அது உமாவால் வரும் என்று நான் மனதார நம்புகிறேன். என்னை காட்டிலும் ஆளுமையும் ஆற்றலும் மிகுந்த நடுவர்களுக்கு மத்தியில் பேராசிரியர் சத்யசீலன் ஐயா, அறிவொளி போன்ற பெருமக்கள் தலைமையில் விவாதம் செய்து வளர்ந்தவள். ஒரு நாள் பேச வேண்டிய பேச்சாளர் வரல, யாரையாவது ஒரு ஆளை அழைச்சிட்டு வான்னு சொன்னால, என் கிராமத்து பேரை சொல்லி அங்கே ஒரு பையன் இருக்கான், காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், நல்லா பேசுவான், அழைச்சிட்டு வரட்டுமான்னு கேட்டு என்னை அழைச்சி கொண்டு விட்டாங்க. நான் போய் அந்த பாரதியார் பாட்டு இருக்கு பாருங்க, கரும்பு தோட்டத்திலே அந்த கவிதையை கடன்னு படிச்சால பிரமாதமா பேசுறோம். எழுதுனது பாரதி, கேட்டவனுக்கு விவரம் தெரியாது. கரும்பு தோட்டத்திலே கண்ணீர் உச்ச சாயில சொன்ன திசைகளின் தசைகளை பித்தி எறிகிற இரத்த சந்தத்தில் இந்த கவிதையை சொல்லி, கடல் கடந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்களின் கண்ணீர் கண்ணீர் அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமா பேசுறானே. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால யாரும் கூப்பிட்டு பேசுவதை விட கோடிட்ட இடத்தை நிரப்புவனுக்கு பெரிய செல்வாக்கு கிடைக்கும் என்பதற்கு நான் உதாரணம். தங்கச்சி கூப்பிட்ட உடனே பெருந்தன்மையோட வந்துட்டா. நான் கேட்ட மானசி